எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் கேள்விகளை நீங்கள் இப்போ கேட்கலாம். கிளடுங்க கொடுத்தாச்சுட்டு எவ்வளோ பேர் தப்பு பண்ணிட்டீங்க தெரியுமா? கிளடுங்களா? நீங்கள் தான் சொன்னீங்களா கிளடுங்க கூட்டம்னு? வெரி குட். கடைசி எப்போ ஒரு செடி நட்டுனீங்க? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி? ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குமா? வாழ்க்கையில் ஒரு செடியை நட்டிருக்கீங்களா? நட்டிருக்கேன் சார். வீட்டில் மணி பிளான் நட்டிருக்கேன் சார். மணி பிளான் நட்டவங்களை சிறந்த கிளடுங்க 70 வருஷம் நாற்று நட்டவங்க. உட்காருங்க. ஒரு அமெரிக்கன் மல்டிநேஷனல் கம்பெனி 200 விவசாய கிராமங்களை அழிச்சிருக்கு. அதில் எதிர்த்து நின்ன ஒரே கிராமம் தன்னூத்து. அதுக்காண்டி அவங்க கொடுத்த விலை 9 விவசாயிகளோட உயிர். இந்த கொடுமையை உங்களுக்கு தெரியப்படுத்த முயற்சி பண்ணி முடியலை. 3 வேளை பசி எடுத்தா சாப்பாடு நமக்கு வர நமக்கு அதை விவசாயம் பண்ண ஞாபகம் என்னைக்கா வந்திருக்கா? கடந்த 30 வருஷத்துல 12,456 ஏரிகள் அழிக்கப்பட்டிருக்கு. 27,000க்கும் மேல குளங்கள் மூடப்பட்டிருக்கு. 7 ஆறுகள் அழிக்கப்பட்டிருக்கு. 1,67,512 ஏக்கர் விவசாய நிலம் அழிக்கப்பட்டிருக்கு. தாமிரபரணி ஆத்துல இருந்து ஒரு கோலா கம்பெனி ஒரு நாளைக்கு 9 லட்சம் லிட்டர் தண்ணி எடுக்கிறாங்க. இதுல விவசாயத்துக்கு தண்ணி எங்க இருக்கும்? விவசாய தற்கொலை பண்ணிக்காம என்ன பண்ணுவான்? அவங்க பசிக்கு பிச்சை கேட்கல சார், விவசாயத்துக்கு தண்ணி கேட்கறாங்க. தன்னூத்து கிராமம் மட்டும் இல்ல, சொந்த ஊரை விட்டு ஓடி போன அத்தனை விவசாயிகள் தான். 20 வருஷத்துக்கு முன்னாடி விவசாயம் பண்ணவன் இன்னைக்கு சிட்டில கோயில் வாசல பிச்சை எடுக்கிறான், பாலத்துக்குள்ள துணி தைக்கிறான், சாக்கடை அழுறான். உங்களை நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் இப்ப சொல்றேன். இந்தியா முழுக்க ஒரு 30 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு விவசாயி தற்கொலை பண்ணிக்கிறான். அவங்க குடும்பமே நடு தெருவுக்கு வருது. இது கடந்த 10 வருஷமா நடந்துட்டு வருது. அவங்க பரம்பரையா அவங்களுக்கு சாப்பாடு போட்டு வந்த குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வருது. 2002ல இருந்து இது வரைக்கும் ஒரு 10 லட்சம் விவசாயிகள் இந்த வேலையை வேணா விட்டுட்டு வேற வேலைக்கு போயிட்டாங்க. இப்போ மீத்தேன் வாயு அதை எடுக்க தஞ்சாவூர், நாகப்பட்டினம் 2 டிஸ்ட்ரிக்ட்லயும் 1,64,819 ஏக்கர் நிலப்பரப்ப ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி அழிக்க போகுது. அங்க உள்ள விவசாய குடும்பம் பசியில சாக போறாங்க. 5000 கோடி எப்படி 5000 கோடி கடன் வாங்கின ஒரு பியர் ஃபேக்டரி ஓனரால என்னால அந்த கடனை கட்ட முடியலன்னு கை தூக்குறான். ஆனா அவன் தற்கொலை பண்ணிக்கல. அவனுக்கு லோன் கொடுத்த அதிகாரிகளும் தற்கொலை பண்ணிக்கல. 5000 ரூபாய் கடன் வாங்கின ஒரு விவசாயி அதை கட்ட முடியாம வட்டி மேல வட்டி ஏறி பூச்சி மருந்து குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிறான். இதெல்லாம் கவனிக்க சிட்டில நமக்கு நேரம் இல்லை. இதை சொல்லத்தான் டிவி சேனல் கிட்ட கேட்டோம். டிவில லேகியம் விற்கவும், சமையல் செய்யவும், டான்ஸுக்கு மார்க் போடவும் டைம் இருக்கு. ஒரு கிராமம் அழிய போறது சொல்ல 2 நிமிஷம் இல்லை. இந்தியாவுக்கு ஃபேக்டரியே வேண்டாம் நாங்க சொல்ல வரல. குடிக்கிற பால் தயாரிக்கிற சோப்பு வேண்டாம். முட்டை, கேரட், மீன்ல இருந்து எடுக்கிற ஃபேன்லெஸ் கிரீமே வேண்டாம். தக்காளி, ஆரஞ்சு, பாதாம் தயாரிக்கிற அழகு சாதன ஃபேக்டரி வேண்டாம். இந்தியாவில் விட்டமின் குறைபாடுனால ஒரு நாளைக்கு 5000 குழந்தைங்க இறந்து போறாங்க. ஒரு நாளைக்கு. ஒரு பணக்காரன் யூஸ் பண்ற ஒரு காண்டத்துல அவன் ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் எதிர்பார்த்தானா, ஒரு ஏழை குழந்தை தன்னோட வாழ்க்கையில ஸ்ட்ராபெரி நினைச்சு பார்க்க முடியுமா? சாதாரண தண்ணி அதுல என்ன அவ்வளவு பணமா கிடைக்கும்? யோ, சாதாரண தண்ணியா? 2G என்னையா? அலைக்கற்று காத்து. வெறும் காத்தை மட்டுமே வச்சு கோடி கோடியா ஊழல் பண்ண உரியாது. செல்போன் ஆடம்பரம், தண்ணி அத்தியாவசியம். ஒரு கார்ப்பரேட் கம்பெனி கிட்ட இருந்து ஒரு கிராமத்தை காப்பாற்ற கடைசியா மக்கள் மன்றத்தையும் நீதிமன்றத்தையும் நம்பி வந்திருக்கும். இந்த 3 நாள் தண்ணி இல்லாமல் நிறைய பெண்கள், குழந்தைகள் கஷ்டப்பட்டிருந்தா அவங்க கிட்ட நாங்கள் கை கும்பிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறோம்.